கட்சி ஆரம்பிக்க சொன்ன அவங்க கட்சி கைத்தராஜாட்ட தான் கேட்கணும். நீங்கள் புஷி ஆனந்துக்கும் ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் என்ன தொடர்பு பண்ணி கைத்தராஜாட்ட கேளுங்க. இப்போ அருண்ராஜ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் இருந்து ஐஆர்எஸ்ல இருந்து அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு இப்போ இங்கே இந்த கட்சியில் சேர்ந்துருக்காங்க. அவரை யார் ரிசைன் பண்ண சொன்னால் அவர் காலத்தில் எங்கெல்லாம் இன்கம் டேக்ஸு ரைடுக்கு போனாங்க, யார் மூலமாக போனாங்க, அவர் எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லுங்கள். நீங்கள் அதை இப்போ நீங்கள் என்னது அர்ஜுன் ஆதவ அர்ஜுன் அவங்க சொன்னாங்க 1000 கோடி ரூபா மாதம் வருஷம் சம்பாதிக்கிறவர் அந்த சம்பாத்தியத்தை விட்டுட்டு இங்கே அரசியலுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. சந்தோஷம். 80 கோடி தானே இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கு. நீங்கள் 1000 கோடி வருமானம்னா 300 கோடி ரூபா கட்டியிருக்கேன்னுவேன். அப்போ நீங்கள் மீதி பேலன்ஸு கட்டுங்க அல்லது உங்கள் வருமானத்தை கரெக்டாக சொல்லுங்கள். இதே வருமான வரித்துறை அவங்க வீட்டுக்கு போச்சு, விஜய் வீட்டுக்கு என்ன நடந்துன்னு சொல்லுங்கள். என்ன நடந்துன்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா நீங்கள் பத்திரிகைகளில் சொல்லதை வச்சு என்ன சொல்லணும்னா, எப்படி ஈடியை வச்சு பெரிய கார்பரேட் கம்பெனி பெரிய கம்பெனிகளை மிரட்டி 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தேர்தல் நிதி 5 கோடி 10 கோடி கொடுத்துருக்காங்க. அதே போல தான் விஜய் அவர்களையும் ரைடு இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணி மிரட்டி உருட்டி அவங்களுக்குள்ள இப்போ ஒரு ஒப்பந்தம் பண்ணி ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் உள்துறை அமைச்சர்கிட்ட கடந்த வாரம் விஜய் அவர்களை கூட்டணிக்கு சேர்ப்பீர்களா அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லணும், எங்கள் கட்சிக்கு எதிர்கருத்தோடு இருக்காரு, நாங்கள் அவர்கிட்ட சேர மாட்டோம் அல்லது சேர்க்க மாட்டோம்னு சொல்லணும்ல. அவர் என்ன சொன்னார், பரிசீலிக்கப்படும், காலம் இருக்குது, நல்ல முடிவு வரும்னாங்கல்ல. அப்போ நீங்கள் இல்லை நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வச்சு என்ன நீங்கள் ஏசுங்க, இந்த கட்சி ஆரம்பித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஓட்டு உங்களுக்கு வரட்டு, அதுக்காக அதை விட்டுருக்கதாட்டி பரவலாக எல்லாரும் சொல்கிறாங்க. நாங்கள் அவரை கட்சி ஆரம்பிக்க நாங்கள் சொல்லலை. நாங்கள் அமித்ஷா இல்லை புஷி ஆனந்தும் ஐயா உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்களும் நெருங்கிய நட்பு. அது என்ன நட்புன்னு நீங்கள் தான் கேட்டு விசாரிச்சுக்கணும். ஒய்பிரிவு பாதுகாப்பு விஜய் கேட்கல, தவேக தலைவர், அவருக்கு மத்திய அரசு அந்த பதவி கொடுக்கு, எனக்கு தெரியல, அவருக்கு ஒரு ஃப்ளைட்டு கொடுத்து அங்கே ஏர்போர்ட்டில் நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க. 12/12/24 அந்த தனி ஃப்ளைட்டில் போயிருக்காங்க. அது யார் ஃப்ளைட்டு, வாடகா, சார்ட்டடா, என்ன, நீங்கள் தானே விளக்கம் கேட்கணும். அப்போ நீங்களே ஏன்ட்ட கேட்டால் நிச்சயம் முடியும்னா, அந்த ஒருத்தருக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்தா நீங்கள் கட்சிக்கு இன்னி சொல்கிறீங்க, ஒருத்தருக்கு ஆதார் அட்டை வாங்கி கொடுத்தா கட்சிக்கு இன்னி சொல்கிறீங்க, ஒருத்தருக்கு முதலமைச்சர் காப்பீடு திட்டம் வாங்கி அவர் ஆஸ்பத்திரிக்கு போனால் அதை பயன்படுத்துறதுக்கு கொடுத்தேன்னா இதுவும் அரசியலுக்குன்னு சொன்னால் சொல்கிறவங்ககிட்ட தான் நீங்கள் விளக்கம் கேட்கணும். தமிழே தெரியாது, திருக்குறளும் தெரியாது. இல்லை அவர் அதை சரி பண்ணணும்ல. அவர் கவர்னர்னா இப்போ எங்ககிட்ட நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம்னா எங்கள் அதிகாரிகளை கூப்பிட்டு எல்லாம் செக் பண்ணுவோம். அதே போல் திருக்குறளை செக் பண்ண வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. ஆனால் அது பண்ண மாட்டார் அவர். இல்லை, அந்த நிகழ்ச்சியை நடத்துறது ஒரு டாக்டர், அவர் தனியார்னா அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் அரசியலுக்கு அதை பண்ணிட்டு இருக்காரு. இல்லை, அவர் திருவள்ளுவருக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு இருக்குது, அவரை பெருமைப்படுத்துறதுக்கு அவருக்கு என்ன அவரு காவியை போடணும் அது போடணும்னு சொல்லி அவர் மேலே விமர்சனம் இருக்குது. அப்போ இந்த குரல் சரியா தப்பானியா கேட்கணும்ல. நன்றி, வணக்கம்.